ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, தேவையான அளவு கொத்தமல்லி. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மெயினாக வரமிளகா தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அந்த வரமிளகா உரப்பு இல்லாமல் நம்ம சேர்க்கணும்னா நம்ம இது விதைகளையெல்லாம் நீக்கிட்டு தான் உரப்பு வேணும்னா நம்ம விதைகளோடையே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்க்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அதே இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியே சேர்க்காமல் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினீங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் நல்லா வரும். நல்லா சுருள நம்ம கிண்டி இறக்கணும்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தயாராகிடுச்சு. சுட சுட ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.